இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. அல்லேலூயா. தகப்பனார் தினம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா தகப்பன்மார்க்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் அப்படிங்கிற அந்த ஸ்தானம் ஈடு செய்ய முடியாத ஒரு ஸ்தானம். இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ நல்ல உறவுகள் இருக்கலாம். நம்மை வழி நடத்துகிற, நம்மளை உற்சாகப்படுத்துகிற, நம்மை தூக்கி விடுகிற, நமக்கு கற்றுத்தருகிற எத்தனையோ பேர் இருக்கலாம். எவ்வளோ டேலண்டடான ஆட்கள்லாம் இருக்கலாம், ட்ரைனர்ஸ்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த ஃபாதர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவங்களால என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு உபாத்தியாயர்கள் நிறைய பேர் இருக்கலாம்ப்பா, ஆனால் தகப்பன் உங்களுக்கு இல்லை. அப்போ நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த தகப்பனை குறித்து நாம் நன்கு என்ன செஞ்சுருக்கணும், அறிந்திருக்கணும். இந்த தந்தையர் தினத்தில் நிறைய கவிதைகள்லாம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க அப்பாவை குறித்து. அதை மாதிரி ஒரு திருச்சபையில் ஒரு கவிதை அது எழுதப்பட்டிருக்கு. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், இன்ட்ரோடக்ஷனாக வாசிக்க போகிறோம். அப்பாவை குறித்ததான சில வார்த்தைகள். சரியா? கண்களில் கோபத்தையும் இதயத்தில் பாசத்தையும் வைத்திருக்கும் ஒரே உறவு தந்தை மட்டுமே. பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார், கோபக்காரராக இருப்பார். ஆனால் மனசு ஃபுல்லாக எப்படி இருப்பார், பாசக்காரராக இருப்பார். தனக்கு கிடைக்காத அனைத்து சந்தோஷங்களும் தன் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்து வாழும் உயிர்தான் அப்பா. 1000 மடங்கு அன்பை உள்ளே வைத்துக்கொண்டு எதிரியை போல நடமாடும் ஒரு உயிர் அப்பா. என்னை மட்டுமல்ல, என் கனவுகளையும் சுமந்து கொண்டு நடக்கிறார் என் அப்பா. அம்மா என்னை வயிற்றில் சுமந்தாரும் ஆயுள் வரை என்னை நெஞ்சில் சுமப்பவர் தான் அப்பா. மரத்தை தாங்கி பிடிக்கும் வேர்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. அதுபோலவே குடும்பத்தை தாங்கி பிடிக்கும் அப்பாவின் உழைப்பை பலரும் உணர்வதில்லை. அப்பாவின் கண்டிப்பை பார்த்து அச்சமும் வெறுப்பும் கொள்ளும் குழந்தைகளுக்கு புரிவதில்லை. அதுதான் நம்மை நல்வழிப்படுத்தி வாழ்க்கையின் உயரத்தை அடைய வைக்கும். இன்பத்தினை 2 மடங்காக நம்முடன் பகிர்ந்து துன்பத்தினை மறைத்து வைத்து சிரித்திடுவார் தந்தை. அம்மாவின் அன்பு கடல் அலை போன்றது, அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்பாவின் அன்பு நடுக்கடல் போன்றது. வெளியே தெரியாது, ஆழம் அதிகம். நாம் உயரத்தை அடைய தன்னையே ஏணியாக்கி கொண்டவர் அப்பா. அப்பா அம்மா இருக்கலாம், ஒரு கை தட்டிடலாமா? நீங்கள் நினைக்கலாம், இந்த உலகத்தில் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லை. அப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எனக்கு அப்பா இல்லை. சரியா? அதே நேரத்தில் அப்பா இருக்கிறாரு, ஆனால் அவரை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படி ஒரு குரூப் இருக்காங்க. ஆனால் இவைகளினால நம்ம மனம் உடைய வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு பரலோக தேவன் நினைச்சுக்கிறார். ஆனால் இப்போ இருக்கும்போது நம்முடைய தகப்பனுடைய வேல்யூவை நாங்கள் உணர்ந்து கொள்ள நம்ம உணர்றோம். அப்பா இருந்திருந்தால் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் நிறைய இருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்காக வாசிக்க போகிறேன். அப்பா இருந்திருந்தால். சரியா? நிறைய பிள்ளைகளுடைய ஆதங்கத்தை வார்த்தைகளாக என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க. நல்லா கவனிங்க. பிள்ளைகள் தான் நல்லா கவனிக்கணும். இப்போ அப்பா இருந்திருந்தால். இல்லாமல் இருக்கும்போது நினச்சி வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்பா இருக்கும்போது என்ன செய்யணும், அதை பயன்படுத்தி கொள்ளணும். நல்லா கவனிங்க. அப்பா இருந்திருந்தால் என்னை இன்னும் படிக்க வைத்திருப்பார். நான் நல்ல வேலையில் சேர்ந்து சம்பாதித்திருப்பேன். அப்பா இல்லாததினால் என்னால் மேற்படிப்பு படிக்க முடியவில்லை. அப்பா இருந்திருந்தால் குடும்பத்தின் எல்லா காரியங்களையும் அவரே பார்த்திருப்பார். இப்போது அப்பா இல்லாததினால் நானே அப்பா ஸ்தானத்தில் குடும்ப பொறுப்புகளை கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அப்பா இருந்திருந்தால் இவ்வளவு பண கஷ்டம் வந்திருக்காது. அம்மா படாத பாடுபடுகிறார்கள். நான் ஆசைப்பட்ட ஒன்றையும் வாங்க முடியவில்லை, ஆசைப்பட்ட படிப்பு படிக்க முடியவில்லை. அப்பா இருந்திருந்தால் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருந்திருப்பார். இப்போது நானாகவே கற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது. என் நண்பர்கள் எல்லாம் அப்பா அப்பா என்று அவர்கள் அப்பாவை கூப்பிடும்போது
அப்பான்னு கூப்பிடுவதற்கு எனக்கு அப்பா இல்லையே என்று நினைத்து வருத்தப்பட்டிருக்கிறேன். அப்பா இருந்திருந்தால் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். இப்போது அப்பா இல்லாததினால் எனக்கு பயமாக இருக்கிறது. அப்பா இருந்திருந்தால் என்னை கண்காணித்துக் கொள்வார். நான் தவறு செய்வதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவாக இருந்திருக்கும். இப்போது அப்பா இல்லாததினால் நான் தவறி விடுவேனோ என்று பயப்படுகிறேன். அப்பா இருந்திருந்தால் என் சொந்தக்காரர்கள் மத்தியில் எனக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்கும். இப்போது எல்லாரும் எங்களை கைவிட்டு விட்டார்கள். அப்பா இருந்திருந்தால் நான் என்ன செய்வது, என்ன படிப்பது என்ற குழப்பமான சூழ்நிலையில் நல்ல முடிவு எடுக்க உதவி செய்திருந்திருப்பார். ஆனால் இப்போது நான் என்ன செய்வது என குழம்பி போய் உள்ளேன். என்னை போன்ற பிள்ளைகளுக்கு அன்பு வேண்டுகோள், உங்கள் அப்பாவை கனம் பண்ணுங்கள், கீழ்ப்படியுங்கள், நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அப்பா உயிரோடு இருக்கும்போது அவர்கள் அருமை உனக்கு தெரியாது. வலி நிறைந்த வார்த்தைகள், ஆனால் அர்த்தம் நிறைந்த உணர்வுகள் இந்த வார்த்தைகளில் என்ன செய்து பிரதிபலிக்கிறது. அதனால் ஆண்டவர் நமக்கு தந்த அப்பா அம்மாருக்காக நம்ம நல்ல கர்த்தரை துதிக்கணும், தேங்க்யூ சொல்லணும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் அப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தையை 15 முறை குறிப்பிட்டதா ஒரு போதகர் சொல்றார். அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு 165 தடவை அவர் அப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிதாவுக்கும் தனக்கு இருக்கிற உறவோடு ஒப்பிட்டு பேசியதாக கூறப்படுகிறதுன்றார். முழு அந்த புதிய ஏற்பாட்டிலும் சுமார் 200 தடவைக்கு மேலாக அப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ் அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஹீப்ரூலையும் அபா, ஏபிபி ஏ, அபா ஃபாதர், அப்பா பிதாவேன்னு சொல்கிற பார்த்தீங்களா, இந்த மாதிரி வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில் ஆண்டவர் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தின போது அவர் வித்தியாசமான நாமங்களில் தன்னை என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த நாமங்களை சொல்லி தேவனோடு நெருங்கும் போதெல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் தயக்கம் என்ன செஞ்சுட்டே தான் இருந்தது, இருந்து கொண்டே தான் இருந்தது. அவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு இடைவெளி என்ன செய்தது, இருந்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் என்னைக்கு அப்பா அப்படிங்கிற அந்த உரிமையை, புத்திர சுவீகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்தாரோ, இப்போ நமக்கு அப்படி ஒரு ஃபீலே இல்லை. நல்ல நேரடியாக அவர்கிட்ட உரிமையாக நம்ம நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எத்தனை பேர் இதை உணர்கிறீர்கள்? அல்லேலூயா. அதனால் இந்த பரலோக தகப்பன் நமக்கு இருக்கிறார் என்பதை புரிந்து அவர் மூலமாக நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம விரும்புவோம். கர்த்தர் நமக்கு அதெல்லாம் தருவார். இன்றைக்கும் இந்த பைபிளில் ஒரு 3 தகப்பனார்கள் இருந்தாங்க. அவங்க என்ன நிலைமையில் இருந்தாங்க, அதற்கு நமக்கும் என்ன சம்பந்தம், இப்போ நாம் இருக்கிற நிலையில் இந்த தகப்பனார் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லித்தரும் காரியங்கள் என்ன என்பதை குறித்து சுருக்கமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தின் கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா வசனம் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். கண்ணீர் வடித்த தகப்பன், கண்ணீர் வடித்த தகப்பன். இந்த தகப்பன் யாரு? யாக்கோபு. இவர் எதற்காக கண்ணீர் வடிக்கிறார்? அவர் தான் அதிகமாய் நேசித்த யோசேப்பை இழந்தது நிமித்தம். அவருக்கு பிள்ளைகளே இல்லையா? இருக்கிறாங்க. ஆண் பிள்ளைகள் மட்டும் மொத்தம் 12 பேர், ஒரு பெண் பிள்ளை. அதில் 12ல் 1 தான் யோசேப். இப்போ அவனுடைய சொந்த பிள்ளைகளை யோசேப் என்ன செஞ்சிட்டாங்க, வித்துட்டாங்க. அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து ஒரு ஆட்டு ரத்தத்தில் நினச்சி கிழிஞ்சு போன நிலையில் அந்த வஸ்திரத்தை காட்டி தகப்பனாரை அழ வச்சாங்க. தகப்பனாரை என்ன செஞ்சாங்க, அழ வச்சாங்க. அவனுடைய மனதெல்லாம் படபடக்க வச்சுட்டாங்க. இது உங்கள் மகன் ட்ரெஸ் தானா பாருங்க. தகப்பனார் நம்புவதற்கு ஏற்றார் போல ஒரு பொய்யையே என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்க, இந்த யாக்கோபு அழ ஆரம்பிச்சிட்டான். இந்த யாக்கோபு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த யாக்கோபு துக்கத்தில் இருக்கிறான். ஒவ்வொரு பிள்ளைகளாக வர்றாங்க. ஒருத்தரால் அவனை என்ன செய்ய முடியல, ஆறுதல் படுத்த முடியவில்லை. அவன் சொல்கிற வார்த்தைகள் அவங்களை என்ன செய்ய முடியல, தேற்ற முடியவில்லை. அதனால பைபிள் சொல்லுது அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டே இருந்தான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தகப்பனுடைய அழுகை நீடிக்கவில்லை. இந்த தகப்பன் அழுது கொண்டே இருப்பது நிரந்தரமாக இல்லை,
இதே ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை பார்த்தா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி அவனுக்கு வந்தது, அவன் ஆவி உயிர்த்தது. நான் மரணம் அடையும் முன்னே அவனை போய் நான் என்ன செய்வேன், பார்ப்பேன், அல்லேலூயா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இந்த தகப்பன் மாறிட்டார். அப்போ அழுது கொண்டிருந்த தகப்பன் ஆனந்தமானார். அப்படி அழுகை ஆனந்த களிப்பா என்ன செஞ்சது, மாறிட்டு. அப்போ இந்த தகப்பனார் தினத்தில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஒருவேளை ஒரு தகப்பனா உங்க ஸ்தானத்திலிருந்து சில காரியங்களை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்களானால் உங்க அழுகையை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த பொறுப்பில் தகப்பன் ஸ்தானம் என்று சொல்லும்போது தாய்மார் இல்லையா, நீங்களும் அதில் தான் இருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் இருந்து உங்கள் பிள்ளைகளை நினச்சி பார்க்கும்போது, உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் எல்லா முகங்களிலும் இருந்து வடிகிற கண்ணீரை துடைப்பார். அப்போ அவருடைய பிள்ளையாகிய உங்கள் முகத்திலிருந்து வடிகிற கண்ணீரை அவர் துடைப்பாரா, துடைக்க மாட்டாரா? கண்டிப்பாக துடைப்பார். உங்கள் அழுகைக்கு என்ன காரணம் என்பதை அறிந்து, இந்த யாக்கோபின் அழுகைக்கு காரணம் இந்த யோசேப்பை அவன் பிரிந்தது தான். கர்த்தர் அதில் ஒரு அற்புதத்தை செய்தார். 22 வருஷம் கழிச்சு அந்த தகப்பனை சந்தோஷப்படுத்தினார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் யாராவது அழுதுட்டு இருக்கீங்களா? என் பிள்ளை ஒரு ஞானமுள்ள பிள்ளையா இல்லை, என் பிள்ளை படிப்பில் ஒரு கெட்டிக்காரியா இல்லை, மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என் பிள்ளைக்கு சரியாக படிப்பு எனர்ஜியில் வரல. அம்மாமாருக்கு சொல்லவே வேண்டாம், அவங்கள கூப்பிட்டு மிஸ்ஸு இதெல்லாம் தேராது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டா கண்ணீர் கடகடான்னு என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆனால் தகப்பனாருடைய கண்ணிலேருந்து கண்ணீர் உடனே என்ன செய்யாது, வராது. கண்ணு கலங்கும். தனிமையில் போய் அந்த கண்ணீர் என்ன செய்வார், அவர் ஓடி போய் இப்படி ஒரு என் பிள்ளை இப்படி படிப்புக்கு சிரமப்படுத, படிக்க முடியாத நிலையில் இருக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அழுகிறதற்கு. உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் எந்த காரியத்திற்கு கண்ணீர் ஒடிக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்குது என் பிள்ளை, வேலை இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு வருமானத்துக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு அது உதவியாக இருக்குமே, வேலைக்கான ஒரு சோர்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே, அவன் காலத்தை பார்த்துட்டு போயிடுவான், அவன் எதிர்காலத்து சந்தோஷமாக கழிப்பதற்கு அது உதவியாக இருக்குமே. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை அமையாமல் இருப்பதை நினைத்து நீங்கள் ஒருவேளை வருத்தத்தோடு இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தருவார், நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அவர்களுடைய படிப்புடைய வாலிபம் வீண் போக கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். வாலிப வயது வந்து விட்டது, என் பிள்ளைக்கு ஏற்ற காலத்தில் திருமணம் ஆனால் நல்லா இருக்குமே, அவங்களோட சேர்ந்த பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது, ஆனால் என் பிள்ளைக்கு மட்டும் என்ன நடக்கலை, திருமணம் நடக்கலை, திருமண காரியம் கைகூடி வரல. அப்போ அதை நினைக்கும் போது உங்களுடைய கண்கள் கலங்குகிறதா, அந்த திருமண தடைகளை பார்க்கும்போது உங்கள் உள்ள சோர்ந்து போயிருக்கிறதா, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நினைப்பார். அவங்களுக்கு ஏற்ற மன வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து தருவார். அந்த பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். திருமணம் ஆகிட்டியா, ஆனால் என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும், அதை நினச்சி பார்க்கும்போது வருத்தமாக இருக்குதா? அந்த குழந்தை இல்லைன்னு உங்கள் பிள்ளைய நினச்சி நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கா? உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நினைப்பார். உங்களுக்கு நல்ல ஒரு பேரனை கர்த்தர் தருவார், ஒரு பேத்தியை கர்த்தர் தருவார். உங்கள் வீட்டில் குழந்தைகளை கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் வடிக்கிற கண்ணீர் அது ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகாது. ஒரு சொந்த வீடு என் கண்காண என் பிள்ளை கட்டிட்டானா அதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்குங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் கட்டி கொடுத்து அந்த வீட்டில் குடியேறும்போது நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போய் சந்தோஷமாக ஆனந்த கண்ணீர் வடிக்கும் ஒரு சூழலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. என் பிள்ளை சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்றான், என் பிள்ளை கீழ்படியவே மாட்டேன்றான், ரட்சிப்பே இல்லாமல் இருக்கான், ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் இருக்கான், உதாரியாக சுற்றிட்டு அலைகிறான், அவன் எங்கேயாவது எங்கே நிற்கிறான்னு தெரிய மாட்டேங்குது, எங்கே போகிறான்னு தெரிய மாட்டேன்து, எங்கே வர்றான்னு தெரிய மாட்டேன்னுன்னு சொல்லி பிள்ளைகளுடைய அந்த காரியங்களை நினைத்து நீங்கள் யாராவது அழுதுட்டுருக்கீங்களோ, ஏற்ற நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பார், பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார், உங்கள் பிள்ளைகளை ஒலிவமர கன்றாய் மாற்றுவார், உபயோகமானவர்களாக கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. அழுது கொண்டிருந்த தகப்பனுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. யாக்கோபுக்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்போ பாருங்கள், 22 வருஷம் ஒரு லாங் கேப்பு தான், ஒரு பெரிய நீண்ட இடைவெளி தான். நீங்களும் நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், காலம் போயிட்டே இருக்குது, வயசாகிட்டே இருக்குது, அப்போல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை நினச்சி உங்கள் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்வார். நாள் கடந்துட்ட, வருஷம் உருண்டோடிட்ட, இனிமேலாம் என்ன நடக்க போகுது அப்படிலாம் யோசிக்காதீங்க. அற்புதத்தின் தேவன் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார். 22 வருஷம் கழிச்சு யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பு எப்படி இருந்தான்? ஒன்றும் இல்லாதவனாக இருந்தானா?
வறுமையில் இருந்தானா, ஏழ்மையாக இருந்தானா, சாதாரணமானவனாக இருந்தானா, புகழின் உச்சத்தில் இருந்தான், ஆசீர்வாதத்தின் உயர்வில் இருந்தான், எவ்வளோ பெரிய மேன்மையான ஸ்தானத்தில் இருந்தான். உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் உங்கள் கண்கள் காண அப்படி உயர்த்துவார். இப்போ உங்கள் பிள்ளைகள் அப்படி ஒரு ஸ்தானத்தில் வருவாங்களா அப்படிங்கிறதற்கு இன்றைக்கி ஒரு சின்ன அறிகுறி கூட என்ன செய்யாமல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், சில ஆண்டுகள் கழித்து உங்கள் பிள்ளைகளுக்குன்னு கர்த்தர் சில ஸ்தானங்களை தருவார், சில பொறுப்புகளை தருவார், சில உயர்வுகளை கர்த்தர் தருவார். அப்போ அவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறத பார்க்கும்போது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. கண்டிப்பாக அப்படிலாம் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வார், மாற்றுவார். பிள்ளைகளுக்காக நீங்கள் வடிக்கிற கண்ணீர் வீண் போகாது. எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வடித்த கண்ணீரை கர்த்தர் கனம் பண்ணுவார். அன்னால் ஆலயத்தில் ஒரு பிள்ளைக்காக அழுதா, அந்த கண்ணீரை கர்த்தர் வீண் போக விட்டாரா? நீங்கள் ஆலயத்திலேருந்து உங்கள் பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு பாருங்கள். ஆண்டவர் சமூகத்திலேருந்து உங்கள் பிள்ளையை நினச்சி நீங்கள் அழுது பாருங்கள். உங்கள் பிள்ளையின் வாழ்வில் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளையை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அல்லேலூயா. இன்னொரு தகப்பனாரை வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 35வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தில் இருக்குது, திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாவின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது, ஆண்டவர் எரேமியாவை கூப்பிடுறார். எப்பாங்க வா, இந்த ரேகாபியரின் வம்சத்தில் யோனதாப்னு ஒருத்தர் இருந்தான். அவன் பிள்ளைகளுக்கெல்லாம் திராட்சரசம் குடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் அவன் பிள்ளைகள் இன்றைக்கும் திராட்சரசம் என்ன செய்யறதில்ல, குடிக்கிறதில்ல. நீ ஒரு காரியம் பண்ணு, அவங்களெல்லாம் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு என்ன கொடு, திராட்சரசம் கொடு, என்ன நடக்குதுன்னு பாருன்ட்டார். இப்போது சொன்னது யாரு, சொன்னது யாரு, கர்த்தர். யார் மூலமாக சொல்கிறாரு, அவருடைய தீர்க்கதரிசி மூலமாக. எரேமியா அன்னைக்கு சாதாரண ஆள் கிடையாது, உண்மையான தீர்க்கதரிசி. அவன் கள்ள தீர்க்கதரிசி கிடையாது. இப்போ அவன் போய் அந்த ரேகாபியரின் வம்சத்தாரை கூட்டிகிட்டு வந்து ஆலயத்துக்குள்ளே வச்சு ஆளுக்கு ஒரு கிரேப் ஜூஸ் டம்ளர் நினைச்சிடான். அவங்க உடனே வாங்கி டபுக்கு நினைச்சில குடிக்கல. ஐ எம் சாரின்ட்டாங்க. ஐயா, எங்கள் அப்பா எங்களுக்கு இதை குடிக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறார், கட்டளை கொடுத்துட்டு போயிட்டார், அதனால் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யறதில்ல, குடிக்கிறதே இல்லைன்ட்டாங்க. அப்போ ஆண்டவர் ஆதங்கம் பண்ணுறார். பார்ப்பா, ஒரு அப்பா கற்றுக் கொடுத்ததை இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நான் இந்த இஸ்ரவேலுக்கு எவ்வளவோ வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறேன், நல்லா இருப்பதற்கு எத்தனையோ காரியங்களை சொல்கிறேன், ஆனால் இவங்க இதை கற்றுக்கொள்ளவும் மாட்டேன்றாங்க, கை கொள்ளவும் மாட்டேன்றாங்களேன்னு ஆதங்கப்படுறார். அப்போ இந்த யோனதாப் எப்படிப்பட்ட தகப்பன், கற்றுக் கொடுத்த தகப்பன். அங்கே பார்த்தோம் கண்ணீர் வடித்த தகப்பன். இங்கே இந்த தகப்பன் யாரு, கற்றுக் கொடுத்த தகப்பன். தகப்பனார்களே, நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அதெல்லாம் அம்மா பொறுப்புப்பா, அவள் தான் கட்டு. நமக்கெல்லாம் அவ்வளோ பொறுமைலாம் கிடையாது. நமக்கெல்லாம் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கெல்லாம் நமக்கு நேரமும் கிடையாது. நீங்கள் ஏபிசிடி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லலை. அல்லேலூயா. ஆனால் அவனை கையை பிடிச்சி எழுத சொல்லுங்க, அந்த ரைம்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னா உங்களை என்ன செய்யலை சொல்லுது. ஆண்டவரை சொல்லிக் கொடுங்க, தேவன் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, வேதத்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஆலயம்னா என்ன, ஆராதனை என்ன, சபைனா என்ன, ஊழியர்னா யாரு, காணிக்கனா என்ன, ஊழியம் செய்வது எப்படி, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் உங்கள் கண்கள் காண நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பிள்ளைக்கு அதெல்லாம் என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. கற்றுக் கொடுத்த தகப்பன், கை கொண்ட பிள்ளைகள் எவ்வளோ ஆசீர்வாதம்னு. அப்போ நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் நம்ம பிள்ளைகள் என்ன செய்வாங்க, கை கொள்ளுவார்கள். நம்ம சொல்லிக் கொடுக்கலன்னா வேறு யார் சொல்லிக் கொடுப்பா சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு முறை தீர்ப்பு எழுதின ஒரு நியாயாதிபதி, ஜட்ஜ் தீர்ப்பு எழுதும்போது அந்த குற்றம் செய்த நபரை உற்று பார்த்தா அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அவனுக்கு மிகவும் அறிமுகமான ஒரு நபர் போல் இருக்குது. அவன் செய்த தண்டனை உறுதி செய்யப்பட்டு இப்போ தீர்ப்பு வழங்கப்படுது. அவனுக்கு தண்டனை தீர்ப்பு எழுதினோடனே அவனை கூட்டிகிட்டு போகும்போது சொல்லி அனுப்புகிறாரு, அவனை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் அவனை மீட் பண்ணணும். பாருங்கள், இந்த ஜட்ஜு தன்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அவனை போய் மீட் பண்ணும்போது அவங்க அப்பா இவருடைய நண்பர், அவர் பேரை சொல்லி இந்த சோன்ஸோட பையன் தானே நீ அப்படின்னு கேட்டார். ஆமாம். ஏண்டா, இப்படி பிரபலமான ஒரு அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை நீ இப்படி கேவலமான மோசமான காரியத்தை நீ செஞ்சிருக்கிய, இப்படி உங்கள் அப்பா பேரை நீ கெடுத்துட்டியாடா அப்படின்னு அவர் சத்தம் போட்டார். அப்போ அவன் டென்ஷன் ஆகிட்டான். நான் இப்படி கெட்டு போனதுக்கு காரணமே உங்கள் ஃப்ரெண்ட் ஆகிய என் அப்பா தான். இவருக்கு அதிர்ச்சி, என்னடா இது, ஏன் இப்படி சொல்கிற, என் ஃப்ரெண்டையா நீ குறை சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது சொன்னான் அந்த பையன், நான் எங்கள் அப்பாட்ட அன்பாக பேசணும்னு போனான், அவர் ஏதாவது சீரியஸாக செஞ்சிட்டு இருப்பார், என்னை அப்படியே ஒரு பார்வை பார்ப்பார், போயிட்டு பெறவான்டுவார். நான் போயிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவேன், எதையாவது எழுதிட்டே இருப்பார்.
திரும்ப நான் வந்தோன்னே அப்பான்னு கூப்பிடுவேன். என்னை பார்த்து அப்படியே முறைப்பார், தூர போறியா இல்லையா, ஏன் என்னைய தொந்தரவு பண்ணுற கத்துவார். நான் திரும்ப போயிடுவேன். திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து வருவேன். அப்பவும் எதையாவது சீரியஸாக பண்ணிட்டு இருப்பார். நான் அப்பா அப்படின்னு கூப்பிட்டோன்னே என்னைய பார்வையிலே கொண்டுருவார். அந்த பார்வையை பார்த்தோன்னே நான் பயந்து என்ன செஞ்சிருவேன், போயிடுவேன். ஒரு அப்பாட்ட நான் எதிர்பார்த்த அன்பை என்னால் என்ன செய்ய முடியல, பெற முடியலை. நான் வெறுமனே என் தகப்பனுடைய அன்பை மட்டும் நான் இழக்கலை. இந்த உலகத்தில் நான் எங்கெல்லாம் ஏங்கினனும், அன்புக்காக உறவெல்லாம் எதிர்பார்த்தனும், இந்த ஒரு தகப்பன் எனக்கு கிடைக்காததுனால எல்லாவற்றையும் இழந்தது போல் நான் உணர்ந்தேன். அதனால தான் இப்படி ஒரு மூர்க்கமான ஒரு மனுஷனை நான் என்ன செஞ்சிட்டேன். அப்போ இந்த அளவுக்கு நான் மோசமான நபராக மாறினதுக்கு காரணம் யார்? எங்கள் அப்பா தான். அவரை பார்த்தா சொல்லுங்கள், இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருப்பது காரணம் அவர். அன்னைக்கு மட்டும் அவர் என்கிட்ட நேரம் செலவு பண்ணியிருந்தேன். நான் ஏன் வாரேன், என்ன பேச வர்றேன், நான் என்ன எதிர்பார்க்குறேன், அதை அவர் கேட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆதங்கத்தை பதிவு செய்து பெற்றோர்களே, குறிப்பாக தகப்பன்மார்களே, நம்ம எப்போவுமே எப்படிப்பட்ட ஆட்கள், பிஸியாகவே இருக்கிற ஆட்கள். ஆனாலும் நம்ம பிள்ளைகளோடு என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும். உங்கள் பிள்ளைகளுக்காகவே சில நேரத்தை என்ன செய்யுங்க, ஒதுக்குங்க. சில ஸ்டோரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனார் தன்னோடு கூட இருப்பதற்கு எவ்வளவோ கெஞ்சினாலாம். ஆனால் அந்த தகப்பன் வேலையிலேயே குறியாக இருந்தான். ஒரு நாள் அவள் கேட்டாலாம், அப்பா ஒரு நாள் நீங்கள் வேலை பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த சம்பளத்தினுடைய எண்ணிக்கையை அவன் சொல்லிருக்கான், இதுதான் எனக்கு ஒரு நாள் சேலரி. இப்போ பாருங்கள், இந்த குட்டி பிள்ளை ஒவ்வொரு நாளாக தனக்கு கிடைச்ச பாக்கெட் மணியெல்லாம் சேர்த்து வச்சு அந்த ஒரு நாள் சம்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ வந்த உடனே நேராக அப்பாட்ட போய் அந்த காசு சில்லறையெல்லாம் கொடுத்தார். உடனே என்னம்மா காசெல்லாம் கொண்டு வந்து தந்திருக்கீங்க, என்ன விஷயம், அதை கவுண்ட் பண்ணி பாருங்க டாடி அப்படின்னா. அந்த தகப்பன் கவுண்ட் பண்ணி பார்த்தா அந்த சம்பளம் ஒரு நாள் சம்பளம் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தா எவ்வளோ சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டேன். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் யார் கூட தான் நேரம் செலவு பண்ணணும், என் கூட தான் நேரம் செலவு பண்ணணும். பிள்ளைகள் இன்றைக்கும் தகப்பனுக்காக இயங்குகிறார்கள், தகப்பனுடைய அன்புக்காக இயங்குகிறார்கள். தகப்பன் தன்னோடு கூட நேரம் செலவு பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ உயரமாக வளர்ந்தாலும், எத்தனை வயதுடையவர்களாக இருந்தாலும், அவர்கள் இன்றைக்கும் நமக்கு பிள்ளைகள் தான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிள்ளைகளோடு நம்ம தான் என்ன செய்யணும், நேரம் செலவு பண்ணி அவங்களுக்கு நம்ம தான் டீச் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். இந்த பாரதி பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு பெண்மணி இருக்காங்க, ரொம்ப பிரபலமான ஆள். நீங்கள் அவங்க பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? அப்பா மகன் உறவு அதை பற்றி பேசும்போது, பிறந்த அந்த ஸ்டேஜ்லேருந்து நல்ல விவரம் தெரிஞ்சு ஒரு 10 வயசு வரைக்கும் அப்பாவுக்கு, அதாவது பிள்ளைக்கு அப்பா தான் சூப்பர் ஹீரோ. பிள்ளை யாரை பார்த்து அட்மையர் ஆவான், அப்பாவை பார்த்து அவனுக்கு பயங்கர பலசாலியாக தெரியும், அப்பாவை பார்த்து அவனுக்கு ரொம்ப பெரிய ஆளாக தெரியும். ஏன்னா அவனால் செய்ய முடியாதுன்னா அப்பா அசால்ட்டாக என்ன செய்வார், செஞ்சுட்டு இருப்பார். புல்லட்டை தடன்னு என்ன செய்வார், ஓட்டுவார். புல்லட்டை அவனால் அசைக்க கூட முடியாது, அப்படிதானா? காரில் ஏறி சர்ற ஸ்டீரிங்லாம் என்ன செய்வார், சுற்றுவார். இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்தா அவனுக்கு அப்பாவை பார்த்தா எப்படி இருக்கும், ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அதனால் அப்பா அப்படின்னா அவனுக்கு சூப்பர் ஹீரோ. எங்கள் டேடி மாதிரி யாருமே கிடையாதும்மா. அல்லேலூயா. இப்போ அப்படியே டீன் ஏஜுக்குள்ளே போன உடனே அப்பாட்ட பேசுகிறதெல்லாம் குறைஞ்சிரும். நேராக யார்கிட்ட போவான், அம்மாட்ட. அப்பாட்ட பேசி நீங்கள் வாங்கி கொடுங்க. இப்போ யார் தூது வருவா, அம்மா. எங்க உங்கள் மகனுக்கு அடுத்து போய் வாங்கி கொடுங்கம்மா. அவர்கிட்ட சொன்னால் அவருக்கு புரியாதுமா, நீ போய் வாங்கி கொடுமா. அந்த ஸ்டேஜ் கூட இந்த டோன்லாம் என்ன செய்யும், அவர்கிட்டலாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ போய் சொல்லி அவருக்கு புரிய வை அப்படின்றான். அப்படியே இந்த ஸ்டேஜ் 20-25 வயசு இதெல்லாம் தாண்டி வரும் பார்த்தீங்களா. இப்போ அம்மாட்ட போவான்னா, உன் புருஷனை ஒழுங்காக இருக்க சொல்லு. எப்படி, உன் புருஷனை ஒழுங்காக இருக்க சொல்லு. ரொம்ப ஓவராக போகிறாரு, ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. இப்படி பேசுவானா, நான் சொல்லலாமா? இப்போ கல்யாண வயசு நெருங்கி வரும்போது அம்மாட்ட போய் சொல்லுவானா, எப்படிம்மா இந்த மனுஷன் கூட குடும்பம் நடத்துகிற, அப்படி பேசுவானோ. ஆனால் இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகி 30, 40, 50ன்னு வரும்போது இப்போ பிள்ளை என்ன செஞ்சுருக்கும், வளர்ந்துருக்கும், 20 வயசை தாண்டி இருக்கும். அப்போ தான் உட்காந்து யோசிப்பானா, ஆகா நம்ம அப்பா உண்மையிலே கிரேட்டுன்னு. 10 வயசில் சூப்பர் ஹீரோவாக தெரிஞ்சவர் மறுபடியும் கிரேட்டுன்னு தெரிகிறதுக்கு எத்தனை வயசு ஆகிடுது,
50 அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. எப்போவுமே நம்ம பிள்ளைகளுடைய மனதில் நீங்கா இடம் பிடித்தவர்கள் என்ன செய்யணும், இருக்கணும். கற்றுக் கொடுக்கிற தகப்பனார். ஆண்டவர் உபாகமத்தில் தகப்பனாட்ட தான் சொல்லுவோம், உன் பிள்ளை கூட உட்கார்ந்துருக்கும் போது, நடக்கும்போது, படுத்திருக்கும் போது, வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் நீ இந்த வசனத்தெல்லாம் என்ன செய்யணும், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கருத்தாக போதிக்கணும். இது நம்முடைய கடமை. அல்லேலூயா. 3வது ஒரு தகப்பன் இருக்கார் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம். நமக்கு தெரிந்த இளைய குமாரனுடைய தகப்பன் அவர். லூக்கா 15வது அதிகாரத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 24வது வசனத்தில், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இவர் கரிசனை உள்ள தகப்பன். கண்ணீரோடு இருந்த தகப்பன், கண்ணீர் வடித்த தகப்பன். 2வது கற்றுக் கொடுத்த தகப்பன். 3வது கரிசனை உள்ள தகப்பன். இந்த தகப்பனை விட்டு இந்த மகன் பிரிஞ்சு போயிட்டான், சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஓடி போயிட்டான், ஊதாரியா செலவு பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டான். ஆனால் திரும்பி வர்றான்னு தகப்பன் தூரத்தில் பார்த்தோன்னே எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டிப்பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி முத்திர மோதிரத்தை கொடுத்து செப்பல் போட்டு விருந்து கொண்டாடுறான். அல்லேலூயா. இப்போ அந்த தகப்பன் அவன் மேலே எவ்வளோ கரிசனையாக இருந்தால் அவனை ஏற்றிருப்பான் பாருங்க. இப்போ இந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்ளணும்னு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா? இல்லை. அவன் தான் மனமறிய தகப்பனை விட்டு பிரிஞ்சு போனவன். அப்போ போனவன் போட்டும் அப்படின்னு இவன் என்ன செஞ்சிருக்கணும், விட்டுருக்கணும். ஆனால் இந்த தகப்பன் அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளை. இந்த தகப்பனுடைய கரிசனைக்கு என்ன காரணம்னா மன்னித்தல். ஆமீன் சொல்லுங்க. என்ன மனம் அவனுடைய மனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மன்னிக்கப்பட முடியாத பாவம்னு ஒன்றுமே கிடையாது. இனிமே இந்த தப்பை நீ பண்ணிட்ட, என் முகத்தில் நீ நினைச்சியாத முழிக்காதன்னு பிரிச்சிடக்கூடாது. இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிச்சிடக்கூடாது. சொத்தில் இனிமேல் பங்கு கேட்க வரமாட்டான்னு கையெழுத்து போட்டுட்டு நீ போ அப்படின்னு விரட்டி என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்லவங்க தான், கர்த்தர் தந்த சுதந்திரம் தான். ஆனால் ஏதாவது ஒன்று தப்பி போகிறதுக்கு என்ன இருக்குது? நம்ம வீட்டில் அப்படி தப்பி போகாததுக்காக ஸ்தோத்திரம். அப்படி ஏதாவது சம்பவம் உங்கள் ஃபேமிலியில் நடந்திருந்தால் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. அவ்வளோதான். இனிமேல் நான் சேர்க்கவே மாட்டேன்னு அப்படி கடினமாக நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல வாசிக்கிறோம்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கணும். தகப்பன் அப்படின்னாலே மன்னிக்கிறவர். தகப்பன்னால என்ன அர்த்தம், மன்னிக்கிறது. அதனால் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல. நீங்களே உங்கள் பிள்ளையை மன்னிக்கலைன்னா வேற யார் மன்னிப்பா? உங்கள் பிள்ளை நீங்களே மன்னிக்கலைன்னா வேற யார் மன்னிக்கப்பா? அப்போ யோசிச்சு பாருங்க. மன்னிக்க அப்படின்னு வரும்போது தகப்பன் முதல்ல ஸ்டெப் எடுத்து வச்சோம். நம்முடைய பிள்ளை தான் செஞ்ச தவறை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு நம்மிடத்தில் வந்தால் ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 3 வித்தியாசமான கோணங்களில் உள்ள தகப்பனை சொல்லியிருக்கு. ஒருத்தர் கண்ணீரோடு இருந்தார்னு சொன்னேன், ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னேன், இன்னொருத்தர் கரிசனையோடு இருந்தான்னு சொன்னேன். இப்படி 3 நிலைகளிலும் நாம் ஒரு நல்ல தகப்பனாக இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் அப்படி கண்ணில் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பூமியில் எனக்கு நீங்கள் தந்திருக்கிற வாய்ப்பை நான் சரியாக என் பிள்ளைகளுக்கு பயன்படுத்த எனக்கு கிருபைத்தா. தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், நம்முடைய ரோலை நம்ம கரெக்டாக செய்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு பலன் தரும். ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற தகப்பனுடைய கண்ணீர்களை எல்லாம் நீ துடைக்க நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனாரா நாங்கள் கற்றுக் கொடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரிசனை உள்ள ஒரு தகப்பனா இருக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆண்டவரே நாங்கள் உங்களை பிரதிபலிக்கணும். நீங்கள் தான் பரலோக தகப்பன், பரமபிதா. ஆண்டவரே உங்களை நாங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ண இந்த பூமியில் நீங்க பரமபிதா பூரண சர்க்குணராக இருப்பது போல இந்த பூமிக்குரிய தகப்பனார் நாங்கள் பூரண சர்க்குணராக இருக்க எங்களுக்கு நீ கிருபை தாரும். ஆண்டவரே நல்ல தகப்பனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். விசேஷமாய் தகப்பன்மார்களை ஆசீர்வதி. தேவ கரக்கூட நடத்தட்டும். துதிகர மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.